வணக்கம் ஓவியா. அதாவது கடந்த மாதம் 27ஆம் தேதி வேலுச்சாமிபுரத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டம் தாவேகே சார்பில் நடைபெற்றது. அப்பொழுது பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல சுமார் ஒரு 40 பேர் கூட்ட நெரிசல் இறந்தாங்க. அது சம்பந்தமா சிபிஐ அதிகாரிகள் கரூர் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த விசாரணையில் இங்கு சம்பவ பகுதியில் வைத்திருந்த கடைகள் உரிமையாளர்களை 4 பேர் விசாரணை ஆஜராக சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து 15 ஆஜராகி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தனர். இது சம்பவம் குறித்து விவரம் அளித்தனர். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த நபர்களை இங்க சம்பவ இடத்துக்கு வேலுச்சாமிபுரத்துக்கு விசாரணைக்காக 4 நபர்கள் அழைத்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த சம்பவ இடத்துல நடந்த ஒளிப்பதிவாளர் நடந்த சம்பவங்களை என்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிப்பதிவு செய்தார். அதை விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. உடல் கூறு ஆய்வு செய்வதற்காக செய்ததையும் அந்த பதிவு செய்த அவரையும் விசாரணைக்காக அழைத்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சம்பவ வேலுச்சாமிபுரத்தில் 3D அதிநவீன கருவி சிபிஐ அதிகாரி பயன்படுத்தி 3D போக்கஸ் அப்படிங்கிற கருவியை லேசர் கருவி பயன்படுத்தி இங்க விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. இதை இந்த கருவி பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த இடத்தையும் சம்பவம் முடிந்த இடங்களையும் துல்லியமாக கணக்கிட்டு தரக்கூடிய கருவியாக இந்த கருவியை பயன்படுத்துறாங்க. இது பாத்தீங்கன்னா அதிநவீன கருவி அப்படிங்கிறதுனால சிபிஐ அதிகாரிகள் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சம்பவ இடத்துல வேலுச்சாமிபுரத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ்களையும் அங்க அருகில் உள்ள கடைகள், பேக்கரி, பூக்கடை, ஐடி கம்பெனி இதை எடுத்து அங்க என்னென்ன அந்த பகுதியில் எந்த மாதிரி பகுதிகளில் கேமராக்கள் அங்க கடைகளில் பயன்படுத்துறாங்களோ அந்த கேமராக்களையும் சிசிடிவி ஃபுட்டேஜ்களையும் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க சம்பவ இடத்துல டிஎஸ்பி தலைமையில போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு வருகிறது. இதுல சம்பவ வேலுச்சாமிபுரத்துல 12 அதிகாரிகள் இங்க முகாமிட்டு கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். இதை பாத்தீங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சாக இந்த பகுதியை சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஓவியா, விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.